இந்தாங்க சார் சாவி. பாஸ் உங்களை இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. Thank you so much. தேங்க்ஸ். ஹலோ, நான் உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன். வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹாய், ஐ எம் ஆனந்தி. ஹாய், ஐ எம் சந்தோஷ். சாக்லேட் ஆட் கான்செப்ட் பற்றி பாஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. வாங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபேக்ட்ரி சுற்றி காட்டுறேன். ஓகே. யா. குட் மார்னிங் சார், ஆனந்தி ஸ்பீக்கிங். சென்னையிலேருந்து ஆட் ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் வந்திருக்காரு. ஃபேக்ட்ரி சுற்றி காமிச்சிட்டேன், மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் சார். கான்செப்டும் சொல்லிட்டேன் சார். அவர்கிட்ட கொடுக்கட்டுமா? பாஸா? ஹலோ. எஸ் சார், ஃபேக்ட்ரி எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். கான்செப்ட்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ. பாய். பாஸ் இருக்காரா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. நாளைக்கு மார்னிங் என்னோட ஜுவல்லரிக்கு வாங்க, நேரில் பேசலாம். ஓகே, வச்சிருங்க. ஹலோ சார், ஐ எம் சந்தோஷ். ஹாய் சந்தோஷ், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. மிஸ்டர் சந்தோஷ், நீங்கள் எனக்கு ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணி தரணும். கண்டிப்பாக சார், எப்படி வேணும்னு சொல்லுங்கள். 1 செகண்ட். இது ஒரு ஃபுல் வெட்டிங் செட், நியூ டிசைன். ஓகே சார். சூப்பர். எல்லாமே மிஷின் கட்டிங்கா சார்? எஸ். அப்புறம் என்னைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறீங்க? நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். யார் சார் ஆர்டிஸ்ட்? ஏற்கனவே நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க தான். ஓகே. அப்புறம் இந்த தடவை சென்ட்ரிஃபிகரில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். அவங்க நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகே ஓகே சார். இது உங்களுக்கு அட்வான்ஸ். தேங்க்யூ சார். இதையும் வாங்கிக்கோங்க. எதுக்கு? உங்கள் ஹனிமூன் ட்ரிப்புக்காக நான் பர்சனலாக தரேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே. அப்புறம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு சாக்லேட் ஷூட் இருக்கு சார். ஸோ நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமே. நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சந்தோஷ். என்ன பண்றீங்க? விடுங்க. கண்ண மூட. என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ண மூட சொல்றேன். இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? மேரேஜ்க்கு ஒரு பெரிய gift வந்திருக்கு. என்ன gift? கண்ண மூடு. கண்ண தரக்காத. ஓகே? என்ன பண்றீங்க? 1 2 ஓகே. ஒரு புது ஜுவல்லரி ஆட் கமிட் ஆயிருக்கு. அவங்க கொடுத்த gift தான் அது. எப்படி இருக்கு? வாவ்! பியூட்டிஃபுல். நல்லா இருக்கு.
ஒரு அழகான பொண்ணு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு பேப்பர் படிக்கிறீங்களா? அழகான பொண்ணா? எங்க 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 காணுமே. வந்து கவனிச்சுக்கிறேன். ஹேய். ஐஸ்வர்யா, ஹாய் ஷரண்யா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஃபைன். கமன் கமன். ஹவுஸ் மலேசியா? நல்லா இருக்கு. சந்தோஷ், என்னோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா, ஒன்னா படிச்சோம். ஹாய். ஹாய். என்னோட திக் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம். திடீர்னு என்னோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் இவ இங்க மலேசியால செட்டில் ஆயிட்டா. அவங்க அம்மா தான் நம்பர் கொடுத்தாங்க. கிளம்புற அவசரத்துல சொல்ல மறந்துட்டேங்க, சாரி. பரவாயில்ல, மறக்கிறது சகஜம் தானே. வாங்க உட்காருங்க. இட்ஸ் ஓகே ஷரண்யா, இதெல்லாம் ப்ளீஸ் உட்காருங்க. சிட். இத பாரு, இப்பதான் நீங்க மலேசியா வந்திருக்கீங்க. நீ ஊருக்கு போகும்போது சொல்லு, நான் வந்து பாக்குறேன். என்ன உடனே கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு தான் போகணும். ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என்னடி பெரிய மனுஷ மாதிரி வாழ்த்துற? ஆமாண்டி, பெரிய மனுஷிதான். உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அடி பாவி. சரண்யா, பழைய ஃப்ரெண்ட பார்த்த சந்தோஷத்துல என்ன மறந்துட போற? ஓகே ஓகே. என்ன ஷரண்யா, என்ன லெட்டர் அது? அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என் இனியவளே, நன்றாக உறங்கு. நான் இரவு வருவேன், ஆனால் உன்னை உறங்க விட மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி நான் நாவல் படிக்கிறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போடி. ஏய் ஷரண்யா, 5 வருஷமா லவ் பண்றேன்னு சொன்னியே, லவ் பண்ணும்போது ஒண்ணுமே செய்யலையா? ஷோ, ஏய் நீ எங்க வரேன்னு தெரியுது, அடங்குறியா? நான் அடங்குறது இருக்கட்டும், நைட்டு ப்ரோக்ராம்லாம் லெட்டர் இல்ல பேசுது. நீ பேசாம இருந்தாலே போதும் ப்ளீஸ். சரி, சின்ன வயசுல நிறைய கீ செயின் கலெக்ஷன்லாம் வச்சிருந்தியே, அது மாதிரி இப்ப ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல ஐஸ்வர்யா, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே கலெக்ஷன், ஒரே செலக்ஷன் என்னோட சந்தோஷ் தான். வந்துட்டாயா? வந்துட்டா, மறுபடியுமே பழைய இடத்துக்கே வந்துட்டா. ஆமா, வந்தா என்னடி? நான் என் புருஷனை பத்தி பேசினா உனக்கே வயிறு எரியுது? எனக்கு எரியலடி, குளிந்து போகுது. பைத்தியமாடி நீ? நீ நல்லா இருந்தாதாண்டி நான் சந்தோஷப்படுவேன். ஏய், ஏன் புருஷன் பேரு ஏன் சொல்ற? நான் எப்படி சொன்னேன்? சந்தோஷப்படுவேன்னு சொன்னல. அடி பாவி, ரொம்ப கஷ்டம்டி. கஷ்டமா? எனக்கு என்ன கஷ்டம்? ஐயோ அம்மா தாயே, ஆளை விடு, உன் இஷ்டம். நான் எதுவுமே பேசல. ஐஸ்வர்யா. ஹாய் ஷரண்யா, வா வா, நான் ரெடி ஆயிட்டேன். இந்த பொட்டு எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. இது அழகா தாண்டி இருக்க, வா போலாம். ஏ ஐஸ்வர்யா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நீ பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டு இருந்தல, இப்ப டச் இருக்கா? அது ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்துற? வா. ஏய், என்னாச்சு? ஸ்கூல் முடிச்சு டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன், ஸ்டேஜ் எல்லாம் கூட ஏறியாச்சு. அப்புறம் வேற ஏதாவது பேசலாமா? ஏன்? காலையிலேயே நல்ல மூடு கெடுக்காத, உனக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். ஒன்னு சொல்லு, இல்லைன்னா ஆடு, அவ்வளவுதான். நான் பரதநாட்டியம் ஆடி பல வருஷம் ஆச்சு. ஏய், என்னடி ஆச்சு? எங்க அப்பா குணம் உனக்கு தெரியுமே, பிடிவாதக்காரு. எங்க அம்மா தான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட். என் அண்ணன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனா என் கல்யாண விஷயத்துல எங்க அப்பாக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. மேல் நாட்டு மோகம்,
மலேசியா வந்துட்டேன். முதல்ல எல்லாத்தையும் ரசிச்சவன் அப்புறம் ஒவ்வொன்றா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசியா என் ஆட்டத்தையே நிறுத்திட்டான். என்னடி அவன் இவன்னு பேசுற? யார் அவன்? எல்லாம் என் புருஷன்தான். ஷோ, நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் இவன்னு பேசிட்டேன். சாரிடி. அவனுக்கு இதுவே அதிகம். உன் பழைய பஞ்சாங்கத்தை மூட்டை கட்டி வை. இந்த ஆண் வர்க்கமே இப்படிதாண்டி, சுயநலவாதிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சு. மோகம் தேடுற வரைக்கும் தான் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் வேலைக்காரி தான். உன் புருஷனை மட்டும் சொல்லு. ஏன் எல்லா ஆம்பளைங்களும் குறை சொல்ற? என் புருஷன் நல்லவர் தானே, நீ பார்த்துட்டு தானே இருக்க. போக போக பாப்போம். இத பாரு ஐஸ்வர்யா, நான் பிறந்த உடனே என் அப்பா இறந்துட்டாரு. எனக்கு 6 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அண்ணன் தம்பி கூட கிடையாது. அதான் எனக்கு தெரியுமேடி. அப்பா அண்ணன் தம்பி ஆண்களோட குணமே தெரியாம வளர்ந்தவனா. திடீர்னு சந்தோஷ பார்த்தேன். அவர் குணம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் நினைச்சிட்டேன். சரண்யா, அது உன் அனுபவம். என் அனுபவம் ரொம்ப கொடுமடி. அது உன் அனுபவத்தோட நிறுத்திக்கோ. என் புருஷன் இந்த ஆண் வர்க்கம் அப்படிலாம் சொல்லாத. அறிவு கெட்டத்தனமா பேசாத. முதல்ல யதார்த்தத்துக்கு வா. நாளைக்கு நீ வாழ்க்கையில எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி 10ஆம் வயசுலயா இருக்காத. என்னடி? ஏய் ஏய், ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. எதுக்கு? எனக்காக தானே நீ டான்ஸ் ஆடுன. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமாடி. நான் டான்ஸ் ஆட முடியாதுன்னு நினைச்சேன். உன்னை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தர்ப்பம். உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படியா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணா பண்ணுவேன். அப்படின்னா ஒரு 40-50 வயசுல குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷ் எப்படி இருப்பாரு சொல்லு பாப்போம். இத சொல்ல காலேஜ் போய் படிச்சுட்டு வரணுமா என்ன? முதல் குழந்தை பிறந்த உடனே உன் மேல எரிஞ்சு விழுவாரு. 2வது குழந்தை பிறந்த உடனே உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. நீயும் சரிதான் போயான்னு விட்டுடுவ. அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. 40 வயசுல இன்னொரு பொண்டாட்டி. அப்புறம் ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஐஸ்வர்யா. என்னடி? நீ தானே கேட்ட, அதான் சொன்ன. ஆண்கள் மேல இருக்கிற ஜட்மெண்ட் தப்புன்னு சந்தோஷ ப்ரூவ் பண்ண வச்ச ஒத்துக்கிறியா? எதுக்கு இவ்ளோ பெரிய ஆர்குமெண்ட்? நீ ஆரம்பிச்சிட்ட, அத நான் முடிக்கிறேன். என்ன பண்ண போற? Wait and see. சரண்யா, இன்னைக்கு ஷூட்ல நிறைய ஒர்க். ஐ எம் சோ டயர்ட். ஓ, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, சாப்பிட்டேன். ஓகே. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எழுப்பணும்? ஏர்லி மார்னிங் எழுப்பி விடுறியா? ஓகே, 5 o'clock. ஓகே. குட் நைட். குட் நைட். ப்ளீஸ் சரண்யா, ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. குட் நைட். சந்தோஷ் கூட மலேசியா வந்தேன். ஐஸ்வர்யாவை ஏன் கூப்பிட்டேன்? என் புருஷனோட ஆண் வர்க்கத்தையே அவ தப்பா பேசுறாளே. எப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டேன். சரண்யா, 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 என்னடி?